அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்ல என்ன என்பதையோ இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்க பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன்பட்டி சுவாமிகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் சிறந்த முறையில் சிறப்பான பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாகவே தீர்வும் பெற்றிருக்காங்க. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 9வது ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியுடைய பாகை 240 முதல் 270 வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது ஒரு உபய ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த ராசியில மூலம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரடம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் 1ஆம் பாதங்களும் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசியில வில்லேந்திய மனிதன் வடிவமுடைய ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க தன் வேலையை தானாகவே செய்து முடித்து கொள்வ திறன் உடையவங்களாக காணப்படுவாங்க. தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்களை உடையவங்களாக இயற்கையாகவே காணப்படுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக திகழ்வாங்க. அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் குரு ஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்கள். மேலும் உபதேசம் செய்யக்கூடிய நிலையில இவங்க காணப்படுவாங்க. அதிக அளவில் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்பிக்கை உரிய நபர்களாக காணப்படுவாங்க. புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அறிவாளிகள், நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பவங்க. மேலும் உங்களுக்கு நீலம், மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்கு. வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுது. மேலும் மார்கழி, பங்குனி, சித்திரை, ஆவணி, ஐப்பசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படி 2 வகைகளாக பிரிப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்பான குணங்கள்லாம் என்ன மாதிரியான குணங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம், கருணை உடையவங்களாக காணப்படுவீங்க. அன்பானவங்களாக இருப்பீங்க. தாமாக முன்வந்து பிறருக்கு உதவி செய்வீங்க. நல்ல எண்ணங்களை உடையவங்களாக இருப்பீங்க. எளிமை, அடக்கம், பக்தி உடையவங்களாக இருப்பீங்க. பகட்டு இல்லாதவர்களாக காணப்படுவீங்க. மேலும் உங்களிடம் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயத்தால் அதிக மனத்துயரம் அடைவீங்க. தீர்மானம் செய்ய இயலாதவங்க. அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துதல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக மாற்றி பாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய கேரக்டரை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி கேரக்டரில் இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயம்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சி அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
தனுசு ராசியில மூலம், பூரணம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன், சனி, சுகஸ்தானத்துல ராகு, ரணருண ரோகஸ்தானத்துல குரு, களத்திர ஸ்தானத்துல செவ்வாய், பாக்கியஸ்தானத்துல புதன், தொழில் ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 6/10/2024 அன்று புதன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 14/10/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 17/10/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 23/10/2024 அன்று செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 25/10/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு இந்த 15 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியிலே 6வது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்க செய்வதால் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சிந்தித்து செயல்படுவது காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றிகரமாக உதவி செய்யும். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் பயணங்களின் போது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலுமே வருமானம் வழக்கத்தைப் போலவே உங்களுக்கு காணப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது உங்களுடைய வியாபாரம் பார்க்கும் இடத்துல உதவிகரமாக இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். உறவினர்களோடு அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் மேன்மை காணப்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்கள் வேகமாக சூடுபடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சக மாணவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை வளரவிடாமல் சமாளித்து விடுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே காணப்படும் இடைவெளிகள் குறையக்கூடும். பிள்ளைகளால் புத்தி சாதுர்த்தியமாக நடந்து கொள்வதால் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. மேலும் உயர்கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பல காரிய தடைகளை சந்திப்பீங்க. மேலும் வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலமாக பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படக்கூடும். மனதைரியம் அதிகரிக்கும். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாள் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்களாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வணங்குவது நன்மையை கொடுக்கும். மேலும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டு பாருங்கள். நல்ல பலனை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 18, 19 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் ஏதாவது கெடுபலன் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.